இது என்ன பண்ண போறீங்க, சேம் வேல்யூஸ் ஆட் பண்ண தேவையில்லை, டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எரர் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் பாருங்க உங்களுக்கு தெரியும். கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதில் மினிமம் வேல்யூ என்னவோ அதை எடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ எரர்னு கண்டுபிடிக்கணும் நம்ம ஈஸியான இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், குரூப் கோட் கண்டுபிடிக்க போகிறோம். குரூப் கோட் எப்படி பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது குரூப் கோட் இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணா போதும். சரிங்களா, இது வந்து என்கோடிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ குரூப் கோட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே ப்ளஸ் சைன் போட்டுங்க. இது எல்லா வேல்யூஸ் எழுதிக்கிட்டே முடிஞ்சது. அப்போ எத்தனை வேல்யூ, 1 2 3 4 வேல்யூஸ். அப்போ என்ட்ரி பண்ணுங்க. என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வேல்யூ காலம் வைஸ் 0 0 0 0 0 1 1 0 1 0 1 1 1 1 0 0. இது ரோ வைஸ் எழுதிட்டோம். இதே கால வைஸ் எழுதுங்க, என்ன ஆகும், அதே வேல்யூ தான். ஆட் பண்ண வேணும்னா பொறுமையாக ஆட் பண்ணுங்க. ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆனாலும் அப்புறம் நம்ம டீ கோடிங் ஆயிடும், கோடிங் வந்து டீ கோடிங் ஆயிடும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்னாச்சு, 1 0 1 1 1 1 0 0. சரி, இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த ஒன்றுங்கிற ஒன்று வரும்போது 0 வருமா 1 வருமாங்கிறது 1 2 3 வேர்டு கொடுத்துருந்தா கூட நம்ம ஈஸியாக போடலாம். 0 1 0 1ங்கிற வரும்போது மாற்றி போட்டோம்னா அப்படியே லாக் ஆயிடும். எல்லாமே தப்பாயிடும். இந்த வரைக்கும் போட்டது எல்லாமே தப்பாயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். ஓகே சார். இப்போ கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு சேம் வேல்யூஸ் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா, கேமிங் டிஸ்டன்ஸோட ஒரே ஐடியா ரெண்டு சேம் வேல்யூஸ் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் ரெண்டு கண்டுபிடிச்சுன்னா என்ன கிடையாது, 0 0 தான் வரும். அப்போ அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ இந்த வேல்யூ கார்னர் வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. கேமிங் டிஸ்டன்ஸோட ஐடியாவே இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. சப்போஸ் இது வந்து ஐடென்டி எலிமெண்ட் மாதிரி, அப்போ ஐடென்டி எலிமெண்ட் மாதிரி இங்கே என்ன வருதோ அதே இது திரும்ப வரப்போகுது. 0 1 1 0 1 0 1 1 1 1 0 0. அப்போ திரும்ப என்ன வரப்போகுது, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதே ஐடியா தான் வரும். அப்போ இது நீங்கள் கண்டுபிடிக்க தேவை. ஏன்னா இதே வேல்யூ தான் இங்கே வரும் பாருங்க. இந்த வேல்யூ என்ன ஆட் பண்ணீங்களோ அதே வேல்யூ தான் இங்கே 0 0 கான்செப்ட் வரும். அப்போ அந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ மீதி வேல்யூ கண்டுபிடிச்ச போதும். மீதி வேல்யூ என்னது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த வேல்யூவும் சேம் வேல்யூ கண்டுபிடிச்சா 0 போட்டோம். அப்போ இந்த வேல்யூயும் கண்டுபிடிச்சா போதும். இதையும் ஆட் பண்ண என்ன வரும்னு பார்த்தா போதும். ஆட் பண்ணிடலாமா, 0 1 1 0. இங்க என்னது 1 0 1 1. ஆட் பண்ணா 0 plus 1 வந்து 1, 1 plus 1 வந்து 0, 1 plus 0 வந்து 1, 0 plus 1 வந்து 1. அப்போ நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே வேல்யூ என்னது 1 1 0 1. ஸோ அடுத்த வேல்யூ 1 1, அதோட இதோட 1 1 ஆட் பண்ண போகிறோம். அப்போ 0 1 1 0 1 1 0 0. ஆட் பண்ண என்ன நடக்கும், 0 plus 0 0, 1 plus 0 1, 1 plus 1 2, 2னா 0, 0 plus 1னா 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கே கடைசி வேல்யூ 1 0 1 0. முடிச்சுங்களா. இப்போ அடுத்தது கடைசி இருக்கு, இங்கே ஒன்று இருக்குதா, இந்த வேல்யூவும் இதையும் இங்கே எம்டியாக இருக்குது, இதையும் கண்டுபிடிக்கும். அப்போ அதே வேல்யூ சேம் வேல்யூஸ் வந்து விட்டுடலாம். 1 0 1 1. இங்கே வந்து என்ன கிடைக்குது 0 1 1 0, 0 plus 1 1, 1 plus 1 2, 2னா 0, 0 plus 1 1, 1 plus 1 1, 1 1 0 1, 1 1 0 1, 1. அப்போ 1 1 0 1 ஆல்ரெடி வந்துருச்சு. சரி, எகெயின் அதே சேம் வேல்யூ ரவுண்ட் பண்ணி வந்துச்சு, அது சேம் வேல்யூ. ஸோ அடுத்தது யார், இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே யார், இவனை ஆட் பண்ணணும். 1 0 1 1 1 1 0 0. ஆட் பண்ண கிடைக்கும் 1 1 1, 1 plus 1 2, 2னா 0 பார்ப்போம். அப்போ என்னாச்சு 0 1 1 1. ஓகே. ஸோ இப்போ கடைசி வேல்யூ பார்க்கலாம். கடைசி வேல்யூ இங்கே என்ன நடக்குது, 1 1 0 0 0 1 1 0. ஆட் பண்ணால் 0 1 2 plus 1 வந்து 0, 1 plus 2 வந்து 1 plus 1 வந்து 2, 2னா 0, இங்கே 1,
1010 இப்போ 1010 இங்கே இருக்குது எகைன் அதே ஒரு 1010 அப்போ ரெண்டு சேம் மல்டிபிள் அடிஷன் தான் செகண்ட் இதுவும் சேமாக வரும் நினைக்கிறேன் இதுவும் சேமாக வரும் செக் பண்ணிக்கலாம் அப்போ என்னாச்சு 1100 1010 சரி 1 ஓ இது தானே 1011 0 plus 1 1 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 2 2 0 அப்போ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வருது 0 ட்ரிபிள் 1 ஓ அதுக்கு ஈக்குவலாக வருது இதுக்கு தானே இதுக்கு ஈக்குவலாக வருது 0 ட்ரிபிள் 1 இதுக்கு ஈக்குவலாக வருது அவ்வளோதாங்க சரி இப்போ இதுக்கு எந்த வெயிட்டேஜ் கண்டுபிடிக்கணும் வெயிட்டேஜ் யாரு எது மினிமமோ இல்லை இதனோட வெயிட்டேஜ் என்ன இங்கே வேணால் போட்டுங்க இங்கே முடிச்சு மட்டுமே இங்கே வெயிட்டேஜ் போட்டுங்க இங்கே வெயிட்டேஜ் என்னது டெல் ஆஃப் திஸ் வேல்யூ ரெண்டு காம்பினேஷன் எத்தனை ஒன்ஸ் இருக்குது இது 2 ஒன்ஸ் இருக்குது அதே மாதிரி டெல்லோட வேல்யூ டெல் ஆஃப் காம்பினேஷன் ஈக்குவல் டு இது எத்தனை ஒன்ஸ் இருக்குது 1 2 3 ஒன்ஸ் இருக்குது எகைன் இது டெல் ஆஃப் காம்பினேஷன் இது வந்து 2 ஒன்ஸ் இருக்குது மேபி இது ரிப்பீட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க அதே மாதிரி இது எவ்வளோ இருக்குது டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 3 இருக்குது இது டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இது டெல்லோட வேல்யூ 3 இருக்குது இது டெல்லோட வேல்யூ 1 2 3 இருக்குது இது ஆல்ரெடி வந்த கான்செப்ட் அதனால இது 2 இருக்குது இப்போ ரவுண்ட் பண்ணதெல்லாம் வந்தது இது மூணுமே ரவுண்ட் பண்ணது வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல இதில் வந்து இது ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எல்லாமே டேஸ்ட்னு போட்டுக்கலாம் அப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னது நம்மளுக்கு மினிமம் வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 வெயிட்டேஜ் வரும் கரெக்டுங்களா மற்றெல்லாம் இது வரல அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான் கோடிங் தானே கேட்குறான் அப்போ மினிமம் எரர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது வெயிட்டேஜோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க மினிமம் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிறைய டைம் வருது அப்போ நீங்கள் 2 எடுக்க போகிறீங்க அப்போ என்னாச்சு மினிமம் ஆஃப் இது வந்து 2 அப்போ k plus 1 ஈக்குவல் டு 2 அப்போ k ஈக்குவல் டு என்ன வரும் 2 minus 1 ஈக்குவல் டு 1 அப்போ கேவோட வேல்யூ 1ன்னா மீனிங் என்ன சார் ஒய்தர் 1ஆக இருக்கும் நம்மளுடைய டிடெக்ட் எரர் எவ்வளோ இருக்கும் போது மேபி 1 அதாவது மீனிங் என்ன ஃபார்முலா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே டிடெக்டர் எரரோட ஃபார்முலா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே மேபி 1ஆக இருக்கலாம் அதை விட லெஸ்ஸாக இருக்கலாம் அப்போ பாசிபிள் ரெண்டு பாசிபிள் எய்தர் 1 ஆர் 0 தான் நம்மளுடைய வந்து டிடெக்டர் எரர் இருக்கும் இதே கரெக்டர் எரர் போட்டிங்கன்னா கரெக்டர் எரர் வந்து 2k plus 1 ஈக்குவல் டு 0 போட்டுட்டு அதாவது இங்கே 2 இருக்குதா 2k plus 1 வந்து 2 போட்டுட்டு இதுலேருந்து இங்கே கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து கரெக்டட் அப்போ கரெக்ஷன் எரர் கேட்குறானா டிடெக்டர் எரர் கேட்குறானா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும் சரியாமா சரி இவ்வளோதாம்மா டிடெக்டர் எரரா இல்லை கரெக்ஷன் எரரா பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்துடுமா சரிங்களா